ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். இது 7th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இங்கிலீஷ் டேர்ம் 3ல் இருக்குது. ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னா என்ன? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒரு பர்சன் பேசுகிற அந்த வார்த்தைங்களை அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்னா, எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத டபுள் கொட்டேஷனில் போட்டு வரும் இங்கிலீஷில். சரிங்களா? இது டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். அதாவது ஆக்சுவல் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் பை எ பர்சன். அந்த பர்சன் என்ன வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுகிறாங்களோ அது டைரக்ட் ஸ்பீச். அதை நம்ம டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளார என்க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா? இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம். இப்போ இங்கே 2 பசங்க நின்றுட்டுருக்காங்க இல்லைங்களா? இதில் ராம் அப்படிங்கிறவன் ராகேஷ் கிட்ட சொல்கிறான், ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு. ராம் செட் டு ராகேஷ், ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் சொன்னதை அப்படியே டபுள் கொட்டேஷன் மார்க்கில் என்க்ளோஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் டைரக்ட் ஸ்பீச். நெக்ஸ்ட்டு வென் வி ரிப்போர்ட், அதாவது நம்ம அதுக்கப்புறமா சொல்கிறோம். அவன் சொன்ன அந்த வார்த்தையை சில சேஞ்சஸ் மேக் பண்ணி அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படின்னா அதை தான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்டைரக்ட் ஸ்பீச். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்கிறதையும் அவன் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டான் இப்படி சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? டைரக்ட் ஸ்பீச்னால் அந்த பர்சனே டைரெக்டாக பேசுகிறது. இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது அவன் பேசுனதை நம்ம சொல்கிறது. சரிங்களா? நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறது. அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி எழுதலாம் இதை? ராம் டோல்டு ராகேஷ் தட், என்ன சொன்னான்? ஹீ வாண்டட் அன் ஐஸ்கிரீம். ஐ வாண்ட் அன் ஐஸ்கிரீம் எப்படி வச்சு பாருங்கள். ஐ அப்படிங்கிறது ஹீ. ஏன்னா ஐ அப்படிங்கிறது அந்த இடத்துல ராம தானே குறிக்குது. இந்த இடத்துல ஹீ அப்படிங்கிறது ராம குறிக்குது. ஹீ வாண்டட் அன் ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒருத்தவனோட அங்கிள் சொல்கிறாங்க, ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் கம்மிங் டு சென்னை டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவனுடைய அங்கிள். அப்போ அவன் என்ன சொல்கிறான் டைரக்ட் ஸ்பீச்சில்? மை அங்கிள் செட் டு மீ. என்னோடய அங்கிள் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐ எம் கம்மிங் டு சென்னை டுமாரோ. இது டைரெக்டாக அவங்க அங்கிள் சொன்ன வேர்ட்ஸை வச்சு போட்டிருக்காங்க. இது டைரக்ட் ஸ்பீச். இதுவே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அவன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, மை அங்கிள் டோல் மீ தட் ஹீ வாஸ் கம்மிங் டு சென்னை த நெக்ஸ்ட் டே. டுமாரோ அப்படிங்கிறது த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறி இருக்கு. ஐ எம் அப்படிங்கிறது ஹீ வாஸ் கம்மிங் டு சென்னை த நெக்ஸ்ட் டே அப்படின்னு மாறி இருக்கு. சரிங்களா? இது இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த கொட்டேஷன் மார்க் இருக்குது. பட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த மாதிரி எந்த கொட்டேஷன் மார்க்கும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். இப்போ மோனிகா சொல்கிறான் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. டைரக்ட் ஸ்பீச்சில் அதை எப்படி சொல்லுவோம்? மோனிகா செட் ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். கொட்டேஷன் மார்க்குள்ளே போட்டு எழுதியாச்சு. இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றதுல நம்ம எப்படி சொல்லுவோன்னா, மோனிகா செட் தட் ஷீ. ஐ அப்படிங்கிறது ஷீன் மாறுது. ஏன்னா மோனிகான்றது ஃபீமேல் தானே. ஸோ ஷீ வாண்ட் அப்படிங்கிறத வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸில் இருந்தோம். வாண்டட் டு பிகம் அ டாக்டர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். லைப்ரரியன் சொல்கிறாங்க, த காமிக் புக்ஸ் ஆர் கெப்ட் ஆன் தி செகண்ட் ஷெல்ஃப். அப்போது த லைப்ரரியன் செட் கொட்டேஷன் மார்க் போட்டுக்கணும். த காமிக் புக்ஸ் ஆர் கெப்ட் ஆன் தி செகண்ட் ஷெல்ஃப். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நம்ம எப்படி சொல்லணும்னா, த லைப்ரரியன் செட் தட் த காமிக் புக்ஸ் ஆர் அப்படிங்கிறத நம்ம பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ஆர் அப்படிங்கிறது வேர்னு மாறும். வேர் கெப்ட் ஆன் தி செகண்ட் ஷெல்ஃப். நெக்ஸ்ட்டு ஸ்ரீதரன் அப்படின்ற பர்சன் சொல்கிறாங்க, த மான்யூமெண்ட் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்ரீதரன் செட் த மான்யூமெண்ட் இஸ் பியூட்டிஃபுல். இதுவே நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவோம்? ஸ்ரீதரன் செட் தட் த மான்யூமெண்ட் வாஸ் பியூட்டிஃபுல். அது ப்ரெசண்ட்டில் இருக்கும் டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது. ஏன்னா ஆல்ரெடி நடந்தது தானே நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அது எப்போவுமே பாஸ்ட்டில் தான் வரும் இன்டைரக்ட் ஸ்பீச். த மான்யூமெண்ட் வாஸ் பியூட்டிஃபுல்.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சை தான் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுன்னு சொல்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி பேசினதை நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். அதனால தான் இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சை ரிப்போர்ட்டட் ஸ்பீச் சொல்கிறோம். டைரக்ட் ஸ்பீச் எப்போவுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கும். இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுறதால. சரிங்களா? டைரக்ட் ஸ்பீச்சுக்கு கொட்டேஷன் மார்க் வரும் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் கொட்டேஷன் மார்க் வராது. தேங்க்யூ.